السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்றி உணர்வின் தரம், அவர்களின் செயல்பாடு மற்றும் அறிவுரைகள் பற்றி ஜல்சாவிற்கு முந்தைய ஹுத்பாவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் உரையாற்றுவேன். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் பக்கம் கவனமூட்டியவாறு மிகச்சிறிய விஷயங்களுக்கும் நன்றி செலுத்துமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அதன்படி ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அடியான் ஒரு பிடி உணவை உட்கொண்டு அதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லது ஒரு மடக்கு நீரை குடித்து அதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ் அந்த அடியானின் இச்செயலால் மகிழ்ச்சி அடைகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ்வாறே ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது ஒரு ரொட்டி துண்டு கீழே கிடப்பதை கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்து தூய்மைப்படுத்தி உண்டார்கள். பிறகு ஆயிஷாவே, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய பொருளை கண்ணியப்படுத்துங்கள், ஏனெனில் இந்த வாழ்வாதார அருள் எந்த சமூகத்தை விட்டு அகன்று விடுகிறதோ அது அவர்களிடம் மீண்டும் திரும்புவதில்லை என்று கூறினார்கள். எனவே இது அவர்களின் செயலாக இருந்தது. மேலும் வெளிப்படையாக தோன்றும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவர்களே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வந்தார்கள். அவனது அருட்கொடைகளுக்கு நன்றி தெரிவித்து வந்தார்கள். தம் வீட்டார்களுக்கும் இதையே வலியுறுத்தி வந்தார்கள். எனவே நமது வாழ்வாதாரத்தில் பரக்கத் வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தால் அல்லாஹ்வின் ஒவ்வொரு அருட்கொடைக்கும் நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கா வெற்றியின் நாளில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தந்தையின் சகோதரர் மகளான உம்மு ஹானி பின்த் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு வந்தார்கள். அந்நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி ஏற்பட்டிருந்தது. உண்பதற்கு உங்களிடம் ஏதேனும் உணவு உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், காய்ந்த ரொட்டி துண்டுகளை தவிர என்னிடம் வேறெதுவும் இல்லை, அவற்றை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதையே கொண்டு வாருங்கள் என்றார்கள். பிறகு அதை தண்ணீரில் போட்டு துண்டு துண்டாக ஆக்கினார்கள். அவர் உப்பை கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏதேனும் குழம்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, சிறிதளவு வினிகரை தவிர வேறொன்றும் இல்லை என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதையே கொண்டு வாருங்கள் என்றார்கள். அதை தம் உணவின் மீது ஊற்றி அதிலிருந்து உண்டு கண்ணியமிக்க அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பிறகு, வினிகர் எத்தனை சிறந்த குழம்பு! உம்மு ஹானியே, வினிகர் இருக்கும் வீடு ஏழ்மையானது அல்ல என்று கூறினார்கள். எனவே இவைதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்றியுணர்வின் தரமாக இருந்தன. நாம் இத்தகைய நாடுகளில் வாழ்கிறோம், எண்ணற்ற அருட்கொடைகளிலிருந்து பலன் பெறுகிறோம். இருப்பினும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் கடமையை நாம் சரியாக நிறைவேற்றுவதில்லை. மாறாக சில நேரங்களில் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் மனக்குறைகள் உருவாகிவிடுகின்றன. இதை வாங்கி வரவில்லை, அதை வாங்கி வரவில்லை என்று வீட்டாரிடம் குறைகள் கூறப்படுகின்றன. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்தகைய நன்றிகட்ட மனிதர்களையும் சஹாபாவின் நன்றி உணர்வையும்
மிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் படம் பிடித்து காட்டியுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் உடம்பில் ஒரு கிழிந்த ஆடை இருந்தால் கூட நீங்கள் அழத் தொடங்கி விடுகிறீர்கள். உடுத்துவதற்கு நமக்கு கிழிந்த ஆடை கிடைத்ததே, நமது அதிர்ஷ்டம் எவ்வளவு மோசம் என்று புலம்புகிறீர்கள். ஆனால் அந்த நபித்தோழர்கள் கிழிந்த உடையை பெற்றாலும் அல்லாஹ்வின் முன் குனிவார்கள். அவர்களின் நாவுகள் அவனது அருளை நினைவுகூர்ந்து ஈரமாகும். அவர்கள் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த உடை எவ்வளவு அழகானது என்று கூறுவார்கள். அவர்களுக்கு ஒரு காய்ந்த ரொட்டி துண்டு 4 நாட்களுக்கு பிறகு கிடைத்தாலும் மகிழ்ச்சியினால் அவர்களின் கண்களில் ஒளி பிறக்கும். மேலும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தன் அருட்கொடையால் நமக்கு உணவளித்தான் என கூறுவர். அன்னார் ஜமாத் மக்களை நோக்கி கூறுகிறார்கள், இதன் காரணத்தினாலேயே அந்த காய்ந்த ரொட்டி துண்டுகள் அவர்களுக்கு வழங்கிய நன்மை உங்களுக்கு புலாவ் மற்றும் குருமா கூட வழங்குவதில்லை. இன்று புலாவ் கிடைத்தாலும் புலாவ் உண்ணும் போதே ஐயோ இதனுடன் ஜர்தா, அதாவது இனிப்புச்சோறு இருந்திருக்க கூடாதா என்ற ஏக்கம் ஏற்படுகிறது. யாராவது பலாவ் மற்றும் ஜர்தாவை பெற்றால் அவரும் இரத்த கண்ணீர் வடித்து ஜர்தாவுடன் ஃபிர்னியும் இருந்திருக்க வேண்டும் என்று புலம்புவார். யாருக்கு பருப்பு சாதம் கிடைக்கிறதோ அவர் இறைச்சிக்காக அழுகிறார். யாருக்கு இறைச்சி கிடைக்கிறதோ அவர் அரிசிக்காக இயங்குகிறார். யாருக்கு 4 ரொட்டிகள் கிடைக்கின்றனவோ இவ்வாறு அன்னார் விரிவாக எடுத்துரைத்து கொண்டு சென்றார்கள். எது எப்படியோ அந்த தோழர்களின், அதாவது சஹாபா பெருமக்களின் நிலைமை எவ்வாறாக இருந்தது என்பதை அன்னார் விவரிக்கிறார்கள். அங்கே காய்ந்த ரொட்டி துண்டு கிடைக்கும் போது சஹாபா கூறுவார்கள், நாங்கள் இந்த துண்டிற்கு தகுதியானவர்கள் அல்ல, இது அல்லாஹ்வின் பேரருள், அவன் அதை எமக்கு வழங்கியுள்ளான். இதன் விளைவு என்னவென்றால் அந்த காய்ந்த ரொட்டி துண்டு அவர்களின் உடலில் அங்கமாக மாறிவிடும். அது அவர்களின் சிந்தனையில் உயர்வையும் உயர்வான மன வலிமையையும் உருவாக்கியது. அவர்களின் நன்றி உணர்வை மேலும் அதிகரித்தது. மக்கா வெற்றியடைந்த நாளில் அரேபியாவின் தலைமைத்துவ அதிகாரம் முடிவுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான தூயோர்களுடன் மக்காவிற்குள் நுழைந்த அந்நாளில் தங்களின் வாழ்நாள் முழுவதையும் இஸ்லாத்தின் எதிர்ப்பில் கழித்த மக்காவின் பெரும் தலைவர்கள் தலைகுனிந்து அன்னார் முன் ஆஜரானார்கள். அன்னார் அவர்களிடம், செல்லுங்கள், இன்று நான் உங்களிடம் எதுவும் கூறப்போவதில்லை, நீங்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள் என்று அறிவித்தார்கள். இந்த அறிவிப்புக்கு அன்னார் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்றார்கள். உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரன் மகளாவார், அதாவது உறவின் முறை சகோதரி. சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், சாப்பிடுவதற்கு வேறு எதுவும் இல்லை, பல நாட்களாக கிடக்கும் ஒரு காய்ந்த ரொட்டியை தவிர என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அதை எடுத்து வாருங்கள், அதுவே நல்லது என்றார்கள். அவர்கள் அந்த ரொட்டியை கொண்டு வந்த போது அன்னார், இது எவ்வளவு நல்ல ரொட்டி, ஏன் கவலைப்படுகிறீர்கள், வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லையா, கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்றார்கள். அவர்கள் தண்ணீரை கொண்டு வந்தார்கள். அன்னார் ரொட்டியை தண்ணீரில் ஊற வைத்தார்கள். அதற்கு பிறகு குழம்பு எதுவும் இருக்கிறதா என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், குழம்பு எங்கிருந்து வரும், ரொட்டியே வீட்டில் இல்லை, கொஞ்சம் வினிகர் மட்டும் என்னிடம் உள்ளது என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வினிகர் எவ்வளவு சிறந்த குழம்பு, அதை எடுத்து வாருங்கள் என கூறினார்கள். வினிகர் கொண்டு வரப்பட்டதும் அன்னார் ஊற வைத்த ரொட்டியை அதனுடன் சேர்த்து உண்ணத் தொடங்கினார்கள். கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினிகரையும் கூட அல்லாஹ்வின் அருட்கொடையாக கருதி காய்ந்த ரொட்டியை அதனுடன் உண்டு அவனது அருளுக்கு நன்றி செலுத்தினார்கள். எனவே உண்மையிலேயே மனிதனின் செரிமான அமைப்பு அவனது உள்ளத்தின் மகிழ்ச்சியிலிருந்தே உண்டாகிறது. மகிழ்ச்சியுடன் ஒரு சாதாரண பொருளை உண்டாலும் அது அதிக ஆற்றலை தரும். ஆனால் கவலையுடனும் ஏமாற்றத்துடனும் உண்ணப்படும் எந்த சிறந்த பொருளும் மனிதனுக்குள் எவ்வித ஆற்றலையும் உருவாக்காது. அன்னார் கூறுகிறார்கள், மக்கள் நமக்கு அதிகமான பொருட்கள் கிடைக்க வேண்டும், குறைவாக கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நபித்தோழர்கள் விஷயத்தில் உண்மை என்னவென்றால், அவர்கள் குறைவாக கிடைத்திருந்திருக்க வேண்டும், அதிகமாக கிடைத்திருந்திருக்க கூடாது என்று கருதினார்கள். அவர்களின் நன்றி உணர்வின் வழிமுறை என்னவென்றால், சிறிய அளவு கிடைத்தால் கூட இதுவே மிகவும் அதிகம் என்று கூறுவார்கள். இதன் காரணமாகவே அவர்களின் ஒரு ரொட்டி
அவர்களுக்கு அளிக்கும் நன்மை உங்களுக்கு 10 ரொட்டிகள் கூட அளிக்க முடிவதில்லை. உங்களில் சிலர் இன்னும் ஈமானின் சுவையை சுவைக்கவில்லை. இறைவன் உங்களை ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பணிக்காக படைத்துள்ளான் என்பதையும், அந்த ஆன்மீக புரட்சி மற்றும் மாற்றத்தை உருவாக்குவதற்காக படைத்திருப்பதோடு ஒப்பிடும்போது உலகின் மிகப்பெரிய பேரரசரும் கூட ஒன்றுமல்ல. ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் அந்தஸ்தை பற்றி சிந்திக்காமல், உங்கள் கடமைகளை பற்றிய சரியான உணர்வை வளர்த்து கொள்ளாமல், நீங்கள் மிகவும் அற்பமான மற்றும் தாழ்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துகிறீர்கள். நீங்கள் மிகவும் அற்பமான மற்றும் தாழ்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தி எனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று புலம்புகிறீர்கள். இறைவன் உங்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தான் என்ற உணர்வு உங்களுக்குள் எழும் வரை, மேலும் உங்களுடைய அந்தஸ்தை உணராத வரை, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த பணியை எவ்வாறு உங்களால் செய்ய முடியும்? இறைவன் உங்களை எந்த உயர்ந்த அந்தஸ்தில் நிறுத்தியுள்ளான் என்பதை உணர்ந்து, உங்கள் இதயம் எப்போதும் மகிழ்ச்சி அலைகளால் நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் மனதில் எப்போதும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். இந்த உணர்வு உங்களுக்குள் ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக உங்கள் உடலில் ஒரு ஆற்றல் உருவாகும். அது குறைந்த அளவிலான உணவை கொண்டும் உங்களை பணி செய்ய தகுதியுடையதாக்கும். எனவே இந்த அறிவுரை பொதுவாக குறைந்த வசதிகள் கொண்ட ஒவ்வொரு அகமதிக்கும் உரியது என்றாலும், குறிப்பாக வாக்கிஃபீனே ஜிந்தகி, வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தங்கள் நன்றி உணர்வின் தரத்தை உயர்த்துவதற்காக இதை பயன்படுத்த வேண்டும். இதற்கான தேவை மிகவும் அவசியமானது. அதேபோல் அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைகளிடையேயும் இந்த உணர்வை அதிக அளவில் வளர்க்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் வாக்கிஃபீன்கள் எந்த நோக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்களோ அது மிகவும் மகத்தான நோக்கம். அந்த மகத்தான இலக்கை அடைவதற்காக மகத்தான இலக்கை அடைந்தவர்களின் முன்னுதாரணத்தை தங்களுக்கு முன்னால் வைத்து அவற்றின்படி செயல்பட முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மகத்தான இலக்கை அடைய முடியும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களின் சேவையை நன்றி உணர்வுடன் பாராட்டி அவர்களுக்கு எவ்வாறு துஆ செய்தார்கள் என்பதை பற்றிய ஓர் அறிவிப்பு உள்ளது. ஹஸ்ரத் அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் உரை நிகழ்த்தி, நீங்கள் இன்று இரவு முழுவதும் பயணம் செய்வீர்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை தண்ணீர் கிடைக்கும் இடத்தை சென்றடைவீர்கள் என்று கூறினார்கள். மக்கள் யாரும் யாருக்காகவும் நிற்காமல் பயணத்தை தொடங்கினர். ஹஸ்ரத் அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே பயணித்துக் கொண்டிருந்தேன். இரவின் நடுப்பகுதி வரை பயணம் தொடர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயண விலங்கின் மீது அமர்ந்திருக்கையில் லேசான தூக்கம் வந்து ஒரு பக்கமாக சாய்ந்தார்கள். நான் அவர்களுக்கு இடையூறு செய்யாமல், அவர்களை எழுப்பாமல் தாங்கி பிடித்தேன். அவர்கள் மீண்டும் நிமிர்ந்து தங்களை சரியாக அமர்த்தி பயணத்தை தொடர்ந்தார்கள். பின்னர் மீண்டும் அவர்கள் உறக்கத்தினால் சாய்ந்தார்கள். இரவின் பெரும்பகுதி கடந்துவிட்டது. அப்போதும் நான் அவர்களை எழுப்பாமல் தாங்கி பிடித்தேன். அவர்கள் மீண்டும் நிமிர்ந்து சரியாக அமர்ந்தார்கள். இவ்வாறே பயணம் தொடர்ந்தது. அதிகாலை நேரம் நெருங்கிய போது அவர்கள் முந்தைய இரு முறைகளை விட அதிகமாக சாய்ந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் அவர்கள் கீழே விழுந்துவிடும் நிலை ஏற்பட்டது. நான் விரைந்து சென்று அவர்களை தாங்கி பிடித்தேன். அவர்கள் தலையை உயர்த்தி யார் அது என்று கேட்டார்கள். நான் அபு கதாதா என்று கூறினேன். அதற்கு அவர்கள், எவ்வளவு நேரமாக நீங்கள் என்னுடன் இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், இரவிலிருந்தே நான் உங்களுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். அதற்கு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அவனின் நபியை பாதுகாத்தது போல அல்லாஹ் உம்மை பாதுகாப்பானாக என்று துஆ செய்தார்கள். இவ்வாறு அவர்கள் தங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நன்றி உணர்வின் தரத்தின் எப்படிப்பட்ட முன்மாதிரியை நம் முன்னால் வைத்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய இறைவனாகிய அல்லாஹ் மக்கா பள்ளத்தாக்கை எனக்காக தங்கமாக மாற்றி தருவதாக கூறினான். ஆனால் நான்
என் இறைவா, வேண்டாம், மாறாக நான் ஒரு நாள் பசியோடும் மறுநாள் வயிறு நிரம்பியும் இருக்க விரும்புகிறேன். இதனால் நான் பசியோடு இருக்கும் நாளில் உன் முன்னிலையில் பணிந்து கெஞ்சி உன்னிடம் துவா செய்வேன். வயிறு நிரம்பி இருக்கும் நாளில் உன்னை புகழ்ந்து உனக்கு நன்றி செலுத்துவேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் அருந்தும்போது பாத்திரத்திலிருந்து வாயை எடுத்து 3 மூச்சுகளில் அருந்துவார்கள். ஒரே மூச்சில் முழுவதுமாக குடித்துவிட மாட்டார்கள். மாறாக 3 மூச்சுகளில் குடிப்பார்கள். ஒவ்வொரு மூச்சின் போதும் அல்லாஹ்வை புகழ்வார்கள். கடைசி மூச்சுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல் தண்ணீரின் ஒவ்வொரு மடக்குக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவனது புகழை கூறுங்கள். தண்ணீர் அருந்தும் இந்த முறை நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமானது. அதாவது ஒரே மூச்சில் குடிப்பதற்கு பதிலாக நிதானமாக மெதுவாக குடிக்க வேண்டும். புகாரில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு நீண்ட அறிவிப்பு உள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லாத அந்த இறைவனின் மீது ஆணையாக நான் கடுமையாக பசியின் காரணமாக என் வயிற்றை தரையோடு சேர்த்து படுத்துக் கொள்வேன். சில நேரங்களில் பசியின் கொடுமையால் வயிற்றில் கல்லை கட்டிக் கொள்வேன். ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் இவ்வாறு கடந்தன. ஒரு நாள் நான் மக்கள் செல்லும் வழியில் சென்று உட்கார்ந்தேன். என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவ்வழியே ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார்கள். நான் அவர்களிடம் திருக்குரானின் ஒரு வசனத்தை பற்றி கேட்டேன். அதாவது ஏழைகளை பராமரிப்பது, யாசிக்காதோரை பற்றிய, பசியில் உள்ளவர்களை பற்றிய ஒரு வசனத்தின் விளக்கத்தை கேட்டேன். அவர்கள் எனக்கு அந்த விளக்கத்தை கூறிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்களிடமும் அதேபோல் விளக்கத்தை கேட்டேன். அவர்களும் விளக்கிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அருகில் கடந்து சென்றார்கள். என்னை பார்த்ததும் அவர்கள் புன்னகைத்தார்கள். என் முகத்தில் இருந்த நிலைமையையும் என் மனதின் நிலையையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அபூ ஹிர், அதாவது அபூ ஹுரைரா என்றார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரே, இதோ வந்துவிட்டேன் என்றேன். அவர்கள் என் பின்னால் வா என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார்கள். நானும் அன்னாரின் பின்னால் சென்றேன். வீட்டிற்குள் செல்ல எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வீட்டின் உள்ளே ஒரு கிண்ணத்தில் பால் இருப்பதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பால் எங்கிருந்து வந்தது என்று வீட்டாரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது இன்னாரால் உங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பப்பட்டது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹிர் அஹ்லு சுஃபாவிடம் சென்று அவர்களை இங்கு அழைத்து வாருங்கள் என்றார்கள். அதாவது திண்ணை தோழர்களை. அவர்கள் பெரும்பாலும் பசியுடனேயே இருப்பவர்கள். எந்நேரம் வெளியேயே அமர்ந்திருப்பார்கள். மக்கள் அவர்களை தங்கள் இடங்களுக்கு அழைத்துச் சென்று உணவளிப்பார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் அவர்களை அழைத்தார்கள். அப்போது என் மனதிற்குள் சற்று வருத்தமாக இருந்தது. அஹ்லு சுஃபாவிற்கு இடையே இந்த சிறிய கிண்ணத்து பால் எம்மாத்திரம்? இந்த பாலை குடித்து தாகத்தை தணித்துக் கொள்ள நானே மிகவும் தகுதியானவன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர கட்டளையிட்டு விட்டார்கள். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிவதை தவிர வேறு வழி இல்லை என்று எண்ணினார்கள். நான் சென்று திண்ணை தோழர்களை அழைத்து வந்தேன். அவர்கள் வந்து தங்களுக்குரிய இடங்களில் அமர்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹிர், அபூ ஹுரைராவே, இந்த பாலை எடுத்து அவர்களுக்கு கொடு என்றார்கள். நான் அந்த பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கத் தொடங்கினேன். ஒருவர் வயிறு நிரம்ப குடித்த பின் பாத்திரத்தை திருப்பி தருவார். பிறகு அடுத்தவர் குடிப்பார். இப்படியே அனைவரும் குடித்தார்கள். இறுதியில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாத்திரம் வந்தது. அப்போது அனைவரும் வயிறு நிரம்ப குடித்து விட்டிருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை தமது கரங்களில் ஏந்தினார்கள். என்னை பார்த்து புன்னகைத்து அபூ ஹுரைராவே என்றபோது, நான் இதோ வந்துவிட்டேன் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினேன். அதற்கு அன்னார், நீங்களும் நானும் மட்டுமே பாக்கி உள்ளோம் என்றார்கள். நான், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உண்மையே கூறினீர்கள் என்றேன். அன்னார், அமர்ந்து பாலை அருந்துங்கள் என்றார்கள். நான் அமர்ந்து குடித்தேன். மீண்டும் அன்னார், குடியுங்கள் என்றார்கள். நான் குடித்தேன்.
அன்னார் தொடர்ந்து நீங்கள் குடியுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியாக நான் உங்களை உண்மையுடன் அனுப்பியவன் மீது ஆணையாக இனி இதை குடிப்பதற்கு என் வயிற்றில் வழி எதுவும் இல்லை, என் வயிறு முற்றிலும் நிறைந்து விட்டது என்று கூறினேன். அன்னார் என்னிடத்தில் தாருங்கள் என்றார்கள். நான் அந்த பாத்திரத்தை அன்னாரிடம் கொடுத்தேன். அன்னார் அல்லாஹை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி பிஸ்மில்லா கூறி மீதமிருந்த பாலை அருந்தினார்கள். இது அன்னாருடைய நன்றி உணர்வின் விளைவாகும். இந்த நன்றி உணர்வினால் அல்லாஹ் அந்த பாலில் எத்தகைய பரக்கத்தை வழங்கினான் என்றால், நபித்தோழர்கள் அனைவரும் குடித்த பிறகும் அன்னாரும் அதை குடித்து தன் பசியை போக்கிக் கொண்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்காவது ஒரு நன்மை செய்யப்பட்டால் அதற்கு அவரால் பிரதிபலன் செய்ய இயலவில்லை எனில் அவர் மக்கள் முன்னிலையில் அந்த நன்மையை பற்றி குறிப்பிட வேண்டும். ஏனெனில் யார் அதை நினைவு கூறுகிறாரோ அவர் நன்றி செலுத்தியவர் ஆவார். மாறாக யார் இல்லாத பொய் தற்பெருமை காட்டுகிறாரோ அவர் பொய்யான 2 ஆடைகளை அணிந்தவரை போன்றவர் ஆவார். அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர் பொய்யில் மூழ்கியிருக்கிறார். அறிவிப்புகளில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமாவான அஸ்வத் பின் ஸிஹ்ப் பின் அப்தே மனாஃப் பின் ஜொஹ்ரா என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவைக்கு வர அனுமதி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மாமாவே உள்ளே வாருங்கள் என்று கூறினார்கள். அவர் உள்ளே வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக தமது போர்வையை விரித்து இதன் மீது அமருங்கள் என்று கூறினார்கள். ஏனெனில் மாமா தந்தையின் அந்தஸ்தில் உள்ளார். அன்னார் கூறினார்கள், மாமாவே, யாருக்காவது ஒரு நன்மை செய்யப்பட்டு அவரால் அதற்கு பிரதிபலன் செய்ய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அந்த நன்மையை நினைவு கூற வேண்டும். ஏனெனில் அதை நினைவு கூறுவதே நன்றி செலுத்துவதாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வாழ்க்கையில் இதற்கான பல சான்றுகளை காண்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் தமக்கு உதவி செய்தவர்களை நினைவில் கொண்டு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களை புகழ்ந்து பேசி வந்தார்கள். உதாரணமாக, அவர்களின் கண்ணியமிக்க மனைவி ஹஜ்ரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களின் ஒவ்வொரு கட்டத்திலும் உறுதுணையாக இருந்து நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். அவர்கள் மக்காவின் மிகப்பெரிய செல்வந்த பெண்மணியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் திருமணம் நடந்தபோது அவர்கள் தம் செல்வங்கள் அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதத்தில் சமர்ப்பித்து, நீங்கள் விரும்பியவாறு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டார்கள். நபித்துவ வாதத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பத்திலும் கஷ்டத்திலும் அவர்கள் முழுமையான கடமை உணர்வுடனும் விசுவாசத்துடனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று உறுதுணையாக இருந்தார்கள். நுபுவத்தின் 10ஆம் ஆண்டு அவர்கள் வஃபாத்தானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இந்த விசுவாசமிக்க மனைவியின் நன்மைகளை தம் இறுதி மூச்சு வரை நினைவில் வைத்திருந்தார்கள். எப்போதும் அவரின் நன்மைகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இவ்வளவு அதிகமாக நினைவு கூறுவதை கண்டு மற்ற தூய மனைவிமார்கள் பொறாமைப்படும் அளவுக்கு அது இருந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசும்போது அன்னாரை மிகவும் புகழ்ந்து பேசுவார்கள். ஒரு நாள் எனக்கு சற்று பொறாமை ஏற்பட்டு, அல்லாஹ் உங்களுக்கு அவர்களை விட சிறந்த மனைவிகளை கொடுத்திருக்கும் போது அந்த முதிய பெண்மணியை ஏன் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பெருமானாரிடம் கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு அவரை விட சிறந்த எந்த ஒரு மனைவியையும் வழங்கவில்லை என்று கூறினார்கள். ஏனெனில் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றவர்கள் என்னை நிராகரித்த போது என்னை ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்கள் என்னை பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்தினார்கள், மக்கள் என்னை ஆதரவின்றி கைவிட்ட போது தங்கள் செல்வத்தால் எனக்கு உதவினார்கள். மேலும் அல்லாஹ் எனக்கு மற்ற மனைவிகள் மூலம் வழங்கிடாத குழந்தை பேரை அவர்கள் மூலமே எனக்கு வழங்கினான். அன்னார் வாழ்நாள் முழுவதும் அவர்களது சேவைகளை எப்போதும் நினைவு கூர்ந்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தி வந்தார்கள். அவ்வாறே அன்னாருக்கு உதவிய நண்பர்களுக்கும் அன்னார் மிகுந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தி வந்தார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்திற்கு சென்றபோது அன்னார் மற்றவர்களுக்கு அபூபக்கரின் மாபெரும் உபகாரங்களை நினைவூட்டினார்கள். மேலும் தோழர்களுக்கு அவருக்கு துன்பம் தரக்கூடாது என்று அறிவுறுத்தினார்கள். இருவருக்கும் இடையே பிரச்சனை எல்லை மீறிய போது
இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருவரும் வந்தனர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் தவறு செய்து விட்டதாக உணர்வு ஏற்பட்டு, நான் என் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க விரும்பினார்கள். இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமரின் வார்த்தைகளை கேட்காமல் தம் விருப்பமின்மையை வெளிப்படுத்தினார்கள். அபூபக்கருடன் ஏன் விவாதம் செய்தீர்கள் என்றார்கள். பின்னர் அபூபக்கரின் குறைகளை மறைத்து மன்னித்தருளுமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருத்தப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லத்திற்கு வந்தார்கள். இருவரும் அமர்ந்திருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம், மக்களே, அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பினான். அப்போது நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள். ஆனால் அபூபக்கரோ இவர் உண்மையாளர் என்று கூறினார். அவர் தம் உயிரையும் செல்வத்தையும் கொண்டு என்னிடம் அனுதாபமும் ஆதரவும் காட்டினார். எனவே எனக்காக என் தோழரை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்களா என்று இருமுறை கூறினார்கள். இதன் பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் தரப்படவில்லை. அவர்கள் எப்போதும் சிறப்புடன் மதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் உரையாற்றும் போது, அல்லாஹ் தன் அடியார்களில் ஒருவருக்கு உலகத்தையோ அல்லது அல்லாஹ்விடம் உள்ள அருட்கொடைகளையோ தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை வழங்கினான். அந்த அடியார் அல்லாஹ்விடம் உள்ள அருளையே தேர்ந்தெடுத்தார் என்று கூறினார்கள். அபூ சயீத் கூறுகிறார்கள், இதை கேட்டதும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அடியாரை பற்றி மட்டுமே பேசும்போது அபூபக்கர் ஏன் அழுகிறார் என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். உண்மையில் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட அடியார் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விட இந்த விஷயத்தில் அதிக ஞானமிக்கவர்களாக இருந்ததால் உடனே அழுதுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களிலேயே தம் தோழமையாலும் தம் செல்வத்தை செலவிட்டதாலும் எனக்கு மிக அதிக உபகாரம் செய்தவர் அபூபக்கர் ஆவார். என் இறைவனை தவிர வேறு யாரையாவது நான் ஆருயிர் நண்பராக ஆக்குவதாக இருந்தால் அபூபக்கரை தான் ஆக்கியிருப்பேன் என்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுததற்கு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்மிடம் அழைத்து கொள்ள விரும்புகிறான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதே ஆகும். மக்காவில் முஸ்லிம்கள் பலவிதமான துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளான போது அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் அவர்கள் அபிசீனியா நோக்கி ஹிஜ்ரத் செய்தனர். அக்காலகட்டத்தில் அபிசீனியாவின் மன்னர் நஜ்ஜாஷி அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர் நஜ்ஜாஷியின் இந்த உபகாரத்தை எப்போதும் நினைவில் வைத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்களின் சொல்லாலும் செயலாலும் அவருக்கு நன்றி தெரிவித்து வந்தார்கள். மன்னர் நஜ்ஜாஷியின் தூதுக்குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் ஆஜரான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வரவேற்பதற்காக தாமே எழுந்து நின்றார்கள். அப்போது நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுக்கு பதிலாக அவர்களை உபசரிக்க போதுமானவர்கள் என கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் நமது தோழர்களை மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தினார். எனவே அவரது இந்த உபகாரத்திற்கு நானே சுயமாக கைமாறு செய்ய விரும்புகிறேன். பின்னர் அதே நன்றி உணர்வின் வெளிப்பாடாக அந்த மன்னரின், அதாவது அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷியினுடைய மறைவின் போது அவருக்காக ஜனாசா காயிப் தொழுகையை தொழுதார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நஜ்ஜாஷி மன்னர் காலமான செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தபோது அவர்கள் அவருக்காக ஜனாசா காயிப் தொழுகை நடத்தினார்கள். நபி தோழர்கள் அன்னாருக்கு பின்னால் வரிசையாக நின்றார்கள். அன்னார் 4 தக்பீர்கள் கூறினார்கள். அன்சாரிகளின் செயல்களுக்கு நன்றி செலுத்தும் பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்ததை மற்றொரு அறிவிப்பு நமக்கு உணர்த்துகிறது. நபித்துவத்தினுடைய 13வது ஆண்டில் ஹிஜ்ரத்திற்கு முன்பு மதீனாவைச் சேர்ந்த 70 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்து, நீங்கள் மதீனாவுக்கு வரும்போது நாங்கள் எங்களின் உயிர்களை பாதுகாப்பது போல் உங்களையும் பாதுகாப்போம் என வாக்குறுதி அளித்தனர். இந்த சமயத்தில் ஒரு அன்சாரி தோழர் மனமுருகி, அல்லாஹ்வின் தூதரே, மதீனாவின் யூதர்களுடன் எங்களுக்கு பழமையான தொடர்புகள் உள்ளன, அவை துண்டிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் போது நீங்கள் எங்களை விட்டுவிட்டு மக்காவுக்கே திரும்பிச் சென்று விடுவீர்களோ என்ற அச்சம் உள்ளது என கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. உங்கள் இரத்தம் என் இரத்தம், உங்கள் நண்பர்கள் என் நண்பர்கள், உங்கள் எதிரிகள் என் எதிரிகள் என கூறினார்கள்.
ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு சென்றபோது நான் அவர்களுக்காக ஒளி செய்ய நீர் எடுத்து வைத்தேன். இதை வைத்தது யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது எனது பெயரை கூறினார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், அதாவது இறைவா இவருக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பாயாக என துஆ செய்தார்கள். மிகச் சிறிய உதவிக்கும் கூட நன்றி செலுத்தும் வழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, ஹைபர் போருக்கு பிறகு வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் திருமணம் நடைபெற்றது. திருமண நாளன்று ஹஜ்ரத் அபு அய்யூப் ஹாலித் பின் ஜயத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூடாரத்திற்கு வெளியே காவல் நின்றார்கள். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்தெழுந்து பார்த்தபோது அபு அய்யூப் அவர்கள் வெளியே காவல் நிற்பதை கண்டார்கள். அபு அய்யூப், என்ன விஷயம், எல்லாம் நலம்தானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணால் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். ஏனெனில் ஹைபர் போரில் இவரது தந்தை, கணவர் மற்றும் சமூகத்தினர் கொல்லப்பட்டனர். மேலும் இவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர். அதனால் தான் உங்களை பற்றிய அச்சம் ஏற்பட்டது என்று கூறினார். அறிவிப்பாளர் கூறுகிறார், அவரது இந்த தூய்மையான அன்பை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, அபு அய்யூப் இரவு முழுவதும் என்னை பாதுகாத்தது போல் நீ அவரை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். முத்இம் பின் அதி என்பவர் குறைஷிகளின் கொடூரமான ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தவர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணத்திலிருந்து திரும்பிய போது தங்களின் பாதுகாப்பில் மக்காவிற்குள் அழைத்து வந்தவர். பத்ர் போரின் கைதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட போது முத்இம் செய்த உபகாரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் பின் முத்இம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் கைதிகளை பற்றி குறிப்பிடும்போது, இன்று முத்இம் பின் அதி உயிரோடு இருந்து இந்த அசுத்தமான மனிதர்களுக்காக பரிந்துரை செய்திருந்தால் அவரது சொல்லுக்காக நான் இவர்கள் அனைவரையும் விடுவித்திருப்பேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். கூறுகிறார்கள், முத்இம் ஒரு இணை வைப்பாளராக இறந்து போனார். ஆனால் இயல்பில் நற்பண்பு உடையவராக இருந்தார். எனவேதான் குறைஷிகளின் கொடூரமான உடன்படிக்கை சாசனம் காரணமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ஷேபா அபி தாலிப் கணவாயில் முடக்கப்பட்டிருந்த போது அதை முத்இம் என்பவர்தான் கிழித்தெறிந்தார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் பயணத்திலிருந்து திரும்பிய போது முத்இம் என்பவரே அவர்களை தமது பாதுகாப்பில் மக்காவிற்குள் அழைத்து வந்தார். இது ஒரு பெரும் உபகாரமாக இருந்தது. இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறினார்கள். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு முக்கிய பண்பு என்னவென்றால், யாரேனும் ஒருவர் தமக்கு சிறிதளவு நன்மை செய்தாலும் அவர்கள் செய்த அந்த உபகாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் மற்றவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைக்க வேண்டும் என்றே விரும்புவார்கள். உலகவாதிகளைப் போல யாராவது ஒரு முறை செய்த உதவிக்கு மாற்றாக தாமும் நன்மை செய்துவிட்டால் சரி, இப்போது அந்த உபகாரத்திற்கான பிரதிபலன் தீர்ந்துவிட்டது என்று நினைக்க மாட்டார்கள். மாறாக வாழ்நாள் முழுவதும் அந்த உதவியை நினைவு கூர்ந்து அதற்கு ஈடு செய்யவே முயற்சிப்பார்கள். அப்துல்லா பின் அபி ரபியா அல் மஹ்சூமி அவர்கள் தம் தந்தையிடமிருந்தும் அவர் தம் பாட்டனாரிடமிருந்தும் அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்கு சென்றபோது அவரிடமிருந்து 30,000 அல்லது 40,000 திர்ஹம்களை கடனாக பெற்றார்கள். ஹுனைனிலிருந்து திரும்பியதும் அத்தொகையை அவரிடம் திருப்பிச் செலுத்திவிட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், அல்லாஹ் உமது குடும்பத்திலும் உமது செல்வத்திலும் பரக்கத் செய்வானாக என துஆ செய்தார்கள். நிச்சயமாக கடனுக்கான பிரதிபலன் என்பது அதை முழுமையாக திருப்பிச் செலுத்துவதுதான். கடன் அளித்தவரை புகழ்வதும் நன்றி கூறுவதே ஆகும் என்று அன்னார் கூறினார்கள். எனவே கடன் அளித்தவருக்கு நன்றி செலுத்துவதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஹஜ்ரத் அம்ரு பின் அஹ்தப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்தேன். அதில் ஒரு முடி விழுந்திருந்தது.
நான் அந்த முடியை வெளியே எடுத்து போட்டேன். இது மிகச்சிறிய விஷயம்தான். அந்த பாத்திரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தபோது அன்னார், அல்லாஹும்ம ஜம்மில்ஹு, இறைவா இவரை அழகாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். நன்றி செலுத்துவதற்கு சிறிய வாய்ப்பு எது கிடைத்தாலும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறவிட மாட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் பிற்காலத்தில் பார்த்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த துஆவின் தாக்கம் அவரிடம் தெளிவாக தெரிந்தது. அவர் 93 ஆண்டுகள் வாழ்ந்த போதிலும் அவருடைய தலைமுடியிலோ தாடியிலோ ஒரு முடி கூட நரைக்கவில்லை. இதேபோல் மற்றும் ஒரு அறிவிப்பில் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற நான் கேட்டேன். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அனஸ் உங்களுடைய சேவகர், அவருக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா இவரது செல்வத்தையும் சந்ததியையும் பெருகச் செய்வாயாக, இவருக்கு நீ எதை கொடுத்தாயோ அதில் பரக்கச் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த துஆ நிறைவேறியதன் அடையாளத்தை நான் கண்டுள்ளேன். எனது செல்வம் மிக அதிகமாக உள்ளது. எனது பிள்ளைகள் மற்றும் பேரன் பேத்திகளின் எண்ணிக்கை இன்று ஏறத்தாழ 100ஐ நெருங்குகிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கும் போது கூறியதாவது, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருக்கு ஏதேனும் ஒரு நன்மை செய்யப்படுகிறதோ அவர் அதை குறிப்பிட்டு பேசினால் நிச்சயமாக அவர் அதற்கு நன்றி செலுத்திவிட்டார். அதை அவர் மறைத்தால் அவர் நன்றி கெட்டவர் ஆவார். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள், மேலும் அதற்கு பதிலாக மற்றொரு அன்பளிப்பை வழங்குவார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருக்கு ஏதேனும் அன்பளிப்பு வழங்கப்படுகிறதோ அவரிடம் அதற்கு பதிலாக கொடுக்க சக்தி இருந்தால் பிரதிபலன் அளிக்கட்டும், அவரிடம் சக்தி இல்லையெனில் அளித்தவரை புகழட்டும். ஏனெனில் யார் புகழ்கிறாரோ அவர் நன்றி செலுத்திவிட்டார், யார் அதை மறைக்கிறாரோ அவர் நன்றி கேடு காட்டினார். இவைதான் சமூகம் மற்றும் உறவுகளில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதற்கு மிகவும் தேவையான அடிப்படை நற்பண்புகளாகும். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை பரிசாக அளித்தார். அதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு 6 ஒட்டகங்களை வழங்கினார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தர்மம் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அரை வஸ்க் சுமார் 80 கிலோ தானியத்தை கடன் வாங்கி கொடுத்தார்கள். பின்னர் கடனை கேட்க அந்த கடன் கொடுத்தவர் வந்தபோது அவருக்கு ஒரு வஸ்க் தானியத்தை வழங்கி, அரை வஸ்க் உனது கடனுக்கான திருப்பிச் செலுத்துதல், மீதி அரை வஸ்க் உனக்கு நன்றி உணர்வின் பரிசாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு ஹிந்த் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தமீம் பின் அவுஸ் அத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு விளக்குகள், ஆலிவ் எண்ணெய் மற்றும் திரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு அவர் மதீனாவை அடைந்தபோது விளக்குகளுக்கு கயிறுகளை தயார் செய்து தொங்க விடுமாறு தன் சேவகருக்கு உத்தரவிட்டார்கள். அதில் எண்ணெய் ஊற்றி திரியை அமைத்தார்கள். சூரியன் மறைந்ததும் அந்த விளக்குகளை ஏற்றி வைக்க சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தபோது பள்ளிவாசல் விளக்குகளால் ஒளிமயமாக இருப்பதை கண்டார்கள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து இதை செய்தது யார் என்று கேட்டார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, தமீம் தாரி தான் என்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஒளிரச் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஒளிரச் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். மேலும் எனக்கு வேறொரு மகள் இருந்திருந்தால் அவரை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன் என்றும் கூறினார்கள். அதாவது அவரின் இந்த செயலை அந்த அளவுக்கு பாராட்டினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் அதிக நேரம் நின்று தொழுவதால் அவர்களின் பாதங்கள் வீங்கிவிடும். இதை கண்ட ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்துவிட்ட பிறகும் நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா என்று பதிலளித்தார்கள். கால்வலியால் நிற்க முடியாத சூழ்நிலையிலும் கூட அவர்கள் உட்கார்ந்து தொழுவார்கள். உட்கார்ந்த நிலையிலேயே சூரா ஃபாத்திஹாவையும் மற்ற சூறாக்களையும் ஓதுவார்கள். ருக்கு செய்ய விரும்பும் போது எழுந்து நின்று ருக்கு செய்வார்கள், பின்னர் சஜ்தா செய்வார்கள். அத்தா அறிவிக்கிறார், ஒருமுறை நானும் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் உபைத் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றோம். அன்னாரிடம், அன்னையே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்ட மிகவும் ஆச்சரியமான ஒரு நிகழ்வை கூறுங்கள் என்றோம். இதை கேட்ட ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழத் தொடங்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு செயலுமே ஆச்சரியமானதுதான் என்று கூறிவிட்டு ஒரு நிகழ்வை குறிப்பிட்டார்கள். கூறுகிறார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து படுக்கையில் படுத்துக் கொண்டார்கள். பின்னர், ஆயிஷாவே, இன்றிரவு என் இறைவனை வணங்க எனக்கு அனுமதி தருகிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களின் நெருக்கத்தை நான் விரும்புகிறேன், அதே வேளையில் உங்கள் விருப்பத்தையே நான் முன்னுரிமையாக கருதுகிறேன், உங்களுக்கு முழு அனுமதி உள்ளது என்றேன். உடனே அவர்கள் எழுந்து தோல் பையில் இருந்த நீரால் உழு செய்துவிட்டு தொழுகையில் நின்றார்கள். தொழுகையில் அவர்கள் மிகவும் அழுதார்கள். அவர்களின் கண்ணீர் மார்பில் விழத் தொடங்கியது. பின்னர் வலது பக்கமாக சாய்ந்து உட்கார்ந்தார்கள். அவர்கள் கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்தபடி மீண்டும் அழத் தொடங்கினார்கள். அவர்களின் கண்ணீர் நிலத்தில் விழும் அளவுக்கு அழுதார்கள். சுபுஹ் வாங்கு வரை அன்னார் அழுது கொண்டே இருந்தார்கள். பின்னர் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கதறி அழுவதைக் கண்டு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்தான் உங்களின் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டானே, பிறகும் ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா? மேலும் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும்? இன்றிரவு என் இறைவன் என் மீது சில வசனங்களை இறக்கி அருளினான். அவை சூரா ஆல இம்ரானின் இந்த வசனங்களாகும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யஸ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாஸா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். இதன் பொருள், நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தங்களின் விலாப்புறங்களில் படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்கிறார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை குறித்து சிந்திக்கிறார்கள். எங்கள் இறைவா, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன், எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று கூறுகிறார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வசனங்களை ஓதியும் இவற்றை குறித்து சிந்திக்காதவனுக்கு கேடுதான். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை விளக்கும் போது ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அரபி வார்த்தைகளான அஃபலா அகுனு அப்தன் ஷக்கூரா, அதாவது நான் நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா என்ற அன்னாரின் நன்றி செலுத்துதல் பற்றிய ஹதீஸில் அன்னார் கூறினார்கள், ஆயிஷாவே, அடியான் நன்றி உடையவனாக ஆவது இறைவனின் செயலா, அடியானுக்கு தன் கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பு இல்லையா என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்திற்கு செய்த அனைத்து தியாகங்களுக்கும் பிறகு அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருந்த அளப்பரிய அன்பின் காரணமாக இரவுகளில் அல்லாஹுக்கு முன்னால் நீண்ட நேரம் நின்று தொழுததால் அவர்களின் பாதங்கள் வீங்கி போயின. அத்தகைய நிலையில் கூட அவர்கள் இறைவனை சந்திப்பதற்கு தங்களை மேலும் தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளவும் தங்கள் பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றவும் இறைவனின் உதவியை நாடி நின்றார்கள். என்றால் எந்த மனிதன் தன்னை இந்த கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டு தன்னிறைவு பெற்றவன் என கூற முடியும்? ஹஜ்ரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இது பற்றி கூறுகிறார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளில் மிகவும் அழுது தொழுததால் அவர்களின் பாதங்கள் வீங்கிவிட்டன. சஹாபா ரதியல்லாஹு அன்ஹும் அன்னாரிடம் சென்று, அல்லாஹ் உங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, பிறகு ஏன் இந்த அளவு சிரமப்பட்டு அழுகிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா என்று பதிலளித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிலை நம் அனைவரிடமும் நாம் அல்லாஹ்வின் அருள்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து நமது நன்றி உணர்வின் உச்சத்தை எட்ட வேண்டும் என்பதை நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. நன்றி செலுத்துவது என்பது வெறுமனே அமர்ந்து கொள்வது அல்ல,
மாறாக நன்றி உணர்வு என்பது நற்செயல்களில் மேலும் மேலும் முன்னேறுவதை எதிர்பார்க்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவின் மிக உயர்ந்த தரத்தில் இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் அப்துஷ் ஷகூர், மிகவும் நன்றி செலுத்தும் அடியார் என்ற நிலையிலும் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார்கள். அதே வேளையில் நாமும் அப்துஷ் ஷகூர் ஆக வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் உண்மையான அடியானாக இருப்பதன் உரிமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அருள்களை நமக்கு இறக்கும்போது நமது இறை வணக்கங்களின் தரமும் உயர வேண்டும், மேலும் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அருள்கள் இறங்குவதன் விளைவாக சோம்பல் ஏற்பட்டுவிடக்கூடாது. மாறாக இறை வணக்கத்திலும் நன்றி உணர்விலும் நாம் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். எனவே நாம் இந்த வழிகாட்டலை பின்பற்றும் வரை இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலும் ஜமாத் அளவிலும் முன்னேற்றத்தின் படிகளை கடந்து முன்னேறிக்கொண்டே இருப்போம். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை மேலும் விளக்கையில் ஓரிடத்தில், உன்னுடைய அருள்களே என்னை மரியாதையற்றவனாக மாற்றிவிட்டன என்ற ஒரு பாரசீக கவிதை வரியை குறிப்பிட்டு, அந்த கவிஞன் இறைவனிடம் அல்லாஹ்வின் அருள்களே தன்னை மரியாதையற்றவனாக ஆக்கிவிட்டன என்று கூறுகிறான். நன்றியுள்ளவனாக மாறுவதற்கு பதிலாக அவன் மரியாதையற்றவனாக மாறிவிட்டான். ஏனெனில் இறைவனின் அருள்கள் மனிதனை மரியாதை அற்றவனாகவோ கிளர்ச்சியாளனாகவோ மாற்றுவதில்லை. அவன் தவறாக கூறுகிறான். மாறாக இறைவனின் அருள்கள் மனிதனை மேலும் அதிக நன்றி உள்ளவனாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவனாகவும் மாற்றுகின்றன. எனவே நீங்கள் முன்பை விட அதிக நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள். ஏனெனில் அல்லாஹ் ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும் என்று கூறுகிறான். அதாவது நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவேன். அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன் என்பதாகும். அல்லாஹ் நம்மை உண்மையான நன்றி உள்ளவர்களாகவும் உண்மையான இறை வணக்கம் செய்பவர்களாகவும் ஆக்குவானாக. அவனது அருள்களை எப்போதும் பெறுபவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.